கூட்டு குர்பானி பத்தி ஒரு கேள்வி. கூட்டு குர்பானி வந்து வசதி இருக்கிறவங்க கொடுக்கணும். ஆடு வந்து ஒருத்தர் 7 பேர் வந்து மாட்டுக்கு, 10 பேர் ஒட்டகத்துக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சிருக்காங்க. இப்ப வந்து வசதி இருக்கிறவங்க, சொந்த வீடு, இடம், அறுக்கக்கூடிய இட வசதி எல்லாம் இருக்கக்கூடியவங்களே வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கூட்டு குர்பானி பங்கு அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. இதை வந்து ஒரு நோட்டீஸா வந்து மதுரையில கொடுத்து அது இங்க பிரபலியமா எல்லா இடத்துலயும் கொடுத்துருந்தாங்க. அதனுடைய விளக்கங்கள் ஆதாரங்கள் படிக்கும் போது அது வந்து நியாயமானதா தெரியுது. வசதி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி கொடுத்துட்றாங்களே, அப்ப வந்து எல்லாருமே இப்ப ஒரு கூட்டு குர்பானி திட்டங்கிறது எல்லா அமைப்புகளும் கொடுத்து எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சுறாங்க. இது வந்து சரியா? கூட்டு குர்பானின்ற அடிப்படையில் ஒரு மாட்டில் 7 பேர் பங்கு சேர்ந்து கொடுக்குறோம். இது வந்து ஆட்டோட ஒப்பிடும் பொழுது இது கம்மியாக இருக்கிறது. ஒரு ஆடு ஒரு 7,000 ரூபா 8,000 ரூபா இருக்குன்னு வைங்களேன். கூட்டு குர்பானின்னா எவ்வளோ பங்கு? 1200 300 1200 1300 ரூபாயில் ஈஸியாக முடிஞ்சு போயிடுது. ஒரு ஆடு கொடுக்குறாந்தா என்ன செய்யணும்? ஒரு ஆடு 7,000 8,000 செலவழிக்க வேண்டி இருக்கிறது. அப்போ வசதி உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வசதி இல்லாதவங்க கூட்டு குர்பானியில் சேர்ந்தால் அர்த்தம் இருக்குது. நல்ல வசதி உள்ளவங்களும் ஒரு ஆட்டை வாங்கி கொடுக்காம அவங்க போய் கூட்டு குர்பானின்னு கம்மியான காசை செலவழிக்கிறாங்களே, இது சரியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது வந்துங்க முதல்ல நீங்கள் விளங்கிக்கிறன்னு, இந்த 7 பங்கு சேர்றமே அது கம்மி, ஒரு ஆடு வாங்குறமே அது கூட என்பதெல்லாம் நம்ம நாட்டு மக்களுடைய மனநிலையினால் ஏற்பட்ட வித்தியாசம். உண்மையில் வித்தியாசம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் அரபு நாட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 8,000 ரூபா ஆடுன்னு சொன்னால் ஒரு மாடு 60,000 ரூபா தான். எல்லாம் ஒன்று தான். ஏன் அங்கே வந்து மாட்டுக்கறியும் ஆட்டுக்கறியும் சமமான மதிப்பு உள்ளது. நம்ம நாட்டு மக்கள் என்ன, ஆட்டுக்கறி ஒசத்தி மாட்டுக்கறி மட்டும் அப்படின்னு நினைக்கிறதுனால ஆடு வந்து கொஞ்சம் விலை அதிகமாகவும் மாடு வந்து விலை கம்மியானதாகவும் மார்க்கெட்லேயும் என்ன இருக்கிறது உங்களுக்கு தென்படுகிறது. அப்போ ஏன் இப்படி 7 1 இஸ்லாம் ஆக்கியிருக்கிறது? 7 ஆடு வாங்குகிற காசும் ஒரு மாடும் ஒரே ரேட்டு. இன்னைக்கும் அதுதான். இன்றைக்கி அரபு நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 ஆடு வாங்குறதும் ஒரு மாடு என்னது ஒரு ரேட்டு தான். அவங்க ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி அங்கே சமம். அந்த நாட்டில் என்னது சமமாக இருக்குது. நீங்கள் வேணால் யார்கிட்ட வேணாலும் விசாரிச்சுக்கிறங்க, ஒரு மாடு எவ்வளோன்னு விசாரிங்க. அரபு நாட்டுக்கு போன ஆள்கிட்ட கூட கேளுங்க. அப்போ வந்து இப்போ நம்ம நாட்டில் நீங்களாக ஒரு இதை மட்டும் நினச்சிக்கிட்ட காரணத்தினால 1200 ரூபாயில் ஒரு மாடு வாங்கிடுன்னு நினைக்கிறீங்க. இது 1200 ரூபாயில் சவுதியில் நீங்கள் வாங்க இயலாது. சவுதியில் மாட்டுக்கு குர்பானி சேர்ந்தாலும் 8,000 ரூபா தான் கொடுக்கணும். முழு ஆடு வாங்கினாலும் 8,000 ரூபா தான் கொடுக்கணும். முழு ஆட்டுக்கும் 8,000 ரூபா தான். மாட்டில் ஒரு பங்கு சேர்றீங்களே அதுக்கு அந்த காசு தான். அப்போ வந்து நீங்கள் இதில் என்னமோ ஏழை பணக்காரங்கிற அடிப்படையெல்லாம் இங்கே வரவே இல்லை. நம்ம நாட்டு மக்களுடைய டேஸ்ட்டுனால என்ன செய்யும், சில ஊர்களில் சில பொருள் கூட சில பொருள் குறையும் இல்லையா, அதனால உங்களுக்கு இப்படி தெரியுதே தவிர ரசூலுல்லா காலத்தில் இப்படி சம மதிப்பு இருக்க போய் தானே 1 7 ஆக்குனாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு ஆடு 7 மாட்டில் 7 பேர் சேரலாம்னு அன்றைக்கி அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கணக்கில் இருக்க போய் தானே சொன்னாங்க. ஒரு ஆடு வாங்க 7 ஆடு வாங்குறதும் சரி, ஒரு மாடு வாங்குறதும் சரி, ரெண்டும் சமந்தாண்டு இருக்க போய் தான் இப்படி ஒரு சட்டமே மார்க்கத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சமந்தான், அன்னைக்கும் சமந்தான், இன்னைக்கும் பல நாடுகளில் அது சமந்தான். நம்ம நாடு மாதிரி மாட்டுக்கறி மட்டும் ஆட்டுக்கறி ஒசத்திங்கிற நாடுகளில் தான் இப்படியான ஒரு வித்தியாசம் வந்தவுடனே, என் ஒன்று தான் வசதி இருக்குது, நீ ஆடு கொடுக்க வேண்டியதானே, நீ ஏன் கம்மியான காசில் கொடுக்குறேன்னா, இது பொருளாதார இதனால் வரக்கூடிய ஒரு சலுகை. இதை நம்ம பயன்படுத்திக்கிறோமே தவிர மார்க்க ரீதியாக நம்ம எந்த ஒரு கேடும் செய்யலை, மார்க்க ரீதியாக நம்ம எந்த ஒரு குறையும் செய்யலை. அப்போ ரெண்டும் சமமான ஒரு அந்தஸ்தில் உள்ளது. அதுக்காக வேணுண்டியா காசை கொடுக்கணும், இது எப்படி குறைவா? ஒரு மாட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு ஒரு ஆடு தானே. அது மார்க்க அடிப்படையில் ஒரு மாட்டுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு ஒரு ஆட்டை கொடுத்தீங்கன்றது தான் அதுக்கு அர்த்தம். அதில் எந்த ஒரு குறைவும் ஏற்பட்டு விடவில்லை. அதனால் இவங்க தான் கூட்டு குர்பானி கொடுக்கணும், அவங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்ல வசதி உங்கள்கிட்ட இருந்தால் கூட நீங்கள் விரும்பினா என்ன செய்யலாம், மாட்டில் கூட ஒரு சேரலாம், ஆடு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று இருக்குது, என்னன்னு கேட்டால், நம்ம நாட்டு மக்கள் ஆட்டுக்கறனால விரும்பி சாப்பிட்றாங்க. மாட்டை கொடுத்தோம்னா நிறைய பேர் எனக்கு வேணாம் உனக்கு வேணாம்பாங்க. அதை கருத்தில் கொண்டு ஆடு கொடுப்பது மக்களுக்கு அதிக பயன் தரும். நம்ம நாட்டினுடைய மனநிலையின் காரணமாக ஆடு கொடுப்பது அதிகமாக பயன் தரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம கொடுத்தோம்னா அது சிறப்பானு அது வலியுறுத்தலாம், அது ஒரு ஆர்வம் ஊட்டலாம். நீங்கள் ஏங்க மாட்டை கொடுக்குறீங்க, மாட்டுனா எத்தனை பேர் வாங்குகிறான், ஆடுனா எல்லோரும் வாங்கிக்கிறவானா இல்லையா,
மாட்டுக்குன்னா எனக்கு வேணாம் உனக்கு வேணாங்கிறான்ல, அந்த காரணத்துக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யலாம், வசதி உள்ளவங்க மக்கள் விரும்பக்கூடியதை கொடுங்க அப்படி வேண்டா சொல்லலாமே தவிர, அதுவும் மார்க்க சட்டமாக சொல்லாமல் நம்முடைய சொந்த கருத்தாக ஒரு அட்வைஸாக சொல்லலாமே தவிர, மார்க்கத்தில் ரெண்டும் சமந்தான். கூட்டு குர்பானியில் சேர்றதுனால அது ஒன்றும் தரஜா கம்மி கிடையாது என்பது என்ன செய்யணும் விளங்கிக்கிறேன்னு இன்றைக்கும் அந்த ஒரு மேட்ரு தான் வெளிநாட்டில் இருக்கிறது.